ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். இளம் பெண்களுக்கு திடீரென தலைமுடி கொட்டி வழுக்கை ஆனதற்கு ரேஷன் கோதுமை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியா இருக்கு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாருக்கு, எதனால, ஏன் இப்படி ஆச்சு, எங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மராட்டிய மாநிலம் புல்தானா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் திடீரென தலைவலி, காய்ச்சல், உச்சந்தலையில அரிப்பு, கூச்சத்தன்மை இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒரு 2-3 நாளா தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்த நிலையில திடீரென தலை முடியெல்லாம் உதிர்ந்து தலை வழுக்கை தலையா ஆயிருக்கு. இந்த வழுக்கை தலை ஆனது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் வயதினருக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எல்லாருக்குமே இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த இப்படி ஏற்பட்டனால 18 கிராமங்களை சேர்ந்த 279 பேர் டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை இந்த திடீர் வழுக்கை தலை பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பாதிப்பு ஏற்பட்டனால மராட்டிய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மருத்துவ நிபுணர் குழுவை ஒரு ஆராய்ச்சி பணியை மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வின் முடிவுல ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் செய்து உள்ளூர் ரேஷன் கடைகள்ல விநியோகிக்கப்பட்ட கோதுமையே இதற்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள்ல விநியோகிக்கப்பட்ட கோதுமையில பாத்தீங்கன்னா செலினியத்தோட அளவு 600 மடங்கு வரை அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. செலினியம் அப்படிங்கிறது நம்ம மண்ணுல காணப்படுற ஒரு கனிமம் வகை. இது இயற்கையாகவே தண்ணீரிலும் சில உணவுப் பொருட்களிலும் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியோட முடிவுல சொல்லியிருக்காங்க. இந்த செலினியம் பாத்தீங்கன்னா வளர்சிதை மாற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்கு மிக குறைந்த அளவிலேயே இந்த செலினியம் தேவைப்படும். அது உணவு மூலமா மனித உடல்ல பன்மடங்கு அதிகரித்ததனால இந்த திடீர் வழுக்கை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுல தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து ரத்தம், சிறுநீர் மற்றும் தலைமுடி மாதிரிகளை சேகரிச்சு அதுல எந்த அளவுக்கு செலினியம் இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதன் பிறகு இந்த ரேஷன் கடைகள்ல கோதுமை விநியோகிக்கிறதையும் தடை பண்ணிட்டு மக்களிடம் அந்த கோதுமை உணவு உட்கொள்றத கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையில இருந்து கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோதுமையை சாப்பிட்றத நிறுத்தி 5-6 வாரங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு மறுபடியும் தலைமுடி வளர தொடங்கி இருக்கு. மராட்டியத்துல பாத்தீங்கன்னா 18 கிராமங்கள்ல இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த கோதுமை பயன்பாட்டை தவிர்த்ததன் மூலமா இந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.